ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் நாம் எல்லாருமாக முழங்கால் படிட்டு இந்த மாலை ஆராதனை தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக, அவர் தாமே தலைவராக வந்து பொறுப்பேற்று நடத்தும்படியாக, ஸ்தோத்திரம், நல்ல பாடலை கொடுக்கும்படியாக, பாடலை பாடும்பொழுது நாம் எல்லாருமாக உற்சாகத்தோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியான கிருபையை கொடுக்கும்படியாக நம்ம எல்லாருமாக முழங்கால் பண்ணிட்டு கர்த்தரை சமூகத்தை வைக்கலாங்களா? ஆண்டவரே, அந்தி பலி செலுத்தக்கூடியதான இந்த மாலை நேரத்தில் எங்களை மத்தியில் கடந்து வாங்கப்பா. எங்களை ஒவ்வொரு பேராக தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்குரியதான நம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க என்று சொல்லி கர்த்தரை சமூகம் ஜெபிக்கலாங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் நம்மை ஆராதிக்கும்படியான கிருபையை கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்தி பலி செலுத்தக்கூடியதான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. காலையிலிருந்து இவ்வட்டுமாக கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொண்ட மகா பெரிதான கிருபைக்காக, இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அற்புதமாக வழிநடத்தினரே, நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் கண்மலையே நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், கோட்டையே நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துர்கமையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை ரட்சிக்கிறவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், பலப்படுத்துகிறவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை சிறப்படுத்துகிறவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், செமையான பாதையிலே வழி நடத்தக்கூடியதான தெய்வமே நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவான் சொன்னவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. நாமத்தை சொல்லி துதிப்பதற்கு எங்களை ஆண்டவரே நீ அழைத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஈசாக்கின் பயபக்திகளையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், யாக்கோபின் வல்லவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், மறுரூபமானவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியின் மத்தியில் வாசம் செய்கிறவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஆதி மந்தமாக இருக்கிறவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. கடந்த 10 மாதங்களுக்கு கர்த்தாவே நாங்கள் கடந்து வருவதற்கு எங்களுக்கு ஒரு கிருபையை பாராட்டி இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நடியோடு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் கர்த்தாவே சமூகத்தில் வந்து நிற்பதற்கு பலத்தை கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, கிருபையுள்ளவரே, அற்புதங்கள் செய்கிறவரே, நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா. நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே. இரக்கமுள்ள பிதாவே, நடியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனை ஆசீர்வதிங்க. நீங்கள் தலைவராக வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு ஆரம்பமாக நல்ல பாடலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுது கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடி கர்த்தாவே நாமத்தை மகிமைப்படுத்த நீதாமே இரக்கம் செய்வீராக. நல்ல ஜீவனுள்ள ஆராதனை செய்வடியான கிருபையை கொடுங்க. வல்லமையினாலும் மகிமையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரசன்னத்தால் நிரம்பும்படியான கிருபையை நீ கொடுப்பீராக. கிருபையுள்ள வார்த்தைகளை அனுப்புங்க. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே நல்ல நிதமாகிய எங்களுடைய இருதயங்களில் 30, 60, 100 பலனை கொடுக்கும்படியாக விதைக்கப்படும்படியான கிருபையை நீ கொடுப்பீராக. வரவேண்டிய எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை தடைகளை அகற்றி போட்டு கர்த்தாவே ஆண்டவரே இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புங்க. உன்னத பலத்தினால் இடைக்கட்டுங்க. சோர்வுகள், பலவீனங்கள், மந்த நிலைமைகள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போக முடியாத கிருபையை நீ கொடுப்பீராக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடும்படியாக நீதாமே இறக்க செய்யணுமா ஜெபிக்கிற. எல்லா தடைகளை, இடையூறுகளை ஏற்படுத்த எத்தனைக்கிறதான எல்லா ஒருவனை பாட்டை சீர்குலைக்கு எத்தனைக்கிறதான எல்லா பொல்லாதவைகள் இயேசுவின் நாமத்தில் அது இப்பொழுதே சுட்டரிக்கப்படுவதாக நல்ல கிருபைகளை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். பாடல் புத்தகத்தில் 1366 பாடல்.
இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே என்ற பாடலை பாடும். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். மெய்ப்பர்கள் ராவினிலே அந்த மந்தையை காத்திருக்க. மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. பின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. பின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே. பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே. சாட்சியாய் கொண்டு சென்றே வனசாஸ்திரிகள் பணிந்தனரே. சாட்சியாய் கொண்டு சென்றே வனசாஸ்திரிகள் பணிந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே. கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம்.
இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. விண் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. விண் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே. பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே. சாட்சியாய் கொண்டு சென்றே வானசாஸ்திரிகள் பணிந்தனரே. சாட்சியாய் கொண்டு சென்றே வானசாஸ்திரிகள் பணிந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஐம்பத்தி ஓராவது பாடல், தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை பாடலை பாடும். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே.
இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், சீடரின் கால்களை கழுவினவர், செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே
துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சேனைய தீபனம் கர்த்தருக்கே, செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனைய தீபனம் கர்த்தருக்கே, செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தமக்கு, அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நாம் யாவரும் நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிற நேரம். அதற்கு முன்பாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 17வது வசனம். 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 17வது வசனம். சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். ஹல்லேலூயா. சபையில் அநேகர் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தாங்களாம். தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாத அநேகர் சபையில் இருந்திருக்காங்க. அவர்களை பரிசுத்தம் பண்ணும் பொருட்டு அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை லேவியர்கள் விசாரித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். சபையில் எப்படி பரிசுத்தம் பண்ணாதவங்க இருப்பாங்க? நம்மளை பார்த்து இன்றைக்கி அநேகர் கேட்குறாங்க, நீங்கள் போய்ட்டு பாவ மன்னிப்பு கேட்டிங்கன்னா பாவ மன்னிப்பு கொடுத்துருவாங்க. ஏன் உங்களை ஆண்டவர் தான் உங்களை எல்லா பாவத்திலேருந்து மீட்டு கொண்டாரே, ஏன் மறுபடியும் பாவ மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்ற அநேக கேள்விகள் வருது இல்லையா? சபையில் என்ன பாவம் இருந்துட முடியும்? சபைக்கு வரவங்கள்ட்ட என்ன பாவம் இருந்துட முடியும்? இது எசேக்கியா ராஜாவின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்குது. அன்னைக்கு சபைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கர்த்தர் அருவருக்கிறதான அநேக காரியங்கள் இருந்ததாக இந்த புத்தகங்களை வாசிக்கிறப்ப நம்ம தெரிந்து கொள்கிறோம். அந்நிய தேவர்களுக்கு பலியிடுகிறதான அந்த பலிபீடங்கள், இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் கர்த்தர் அருவருக்கிறது நம்ம வாழ்க்கையில் ஆலயமாகிய நமக்குள்ளேயும் சபையாகிய இந்த சபைக்குள்ளேயும் இருக்குது. அவர் அருவருக்கிற எவ்வளோ காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறது. அவைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தம் பண்ணுவதற்காக தான் ஆண்டவர் பஸ்காவாக நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவுங்க அப்படின்னு சொன்னோன்னா, நம்மகிட்ட இருக்கிற எல்லா காரியங்களையும், அவருக்கு விரோதமான அவருக்கு அருவருப்பான எல்லா காரியங்களையும் அவர் கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாவம் அப்படின்னு நினைக்காத காரியங்களாக இருக்கும். அன்றைக்கும் அப்படி தான் எருசலேமின் ஆலயத்தில் இதெல்லாம் பாவமா அப்படின்னு சொல்லிட்டு
நினைக்காத அநேக காரியங்களை அவங்க அந்த ஆலயத்துக்குள்ளே வச்சுருந்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் பாவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலான விஷயங்களை நம்ம அதை கடந்து போகிறதான காரியங்கள் நிறைய நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஒரு சிறிய கோபமாக இருக்கும், நம்ம இருதயத்தின் ஓரத்தில் ஒரு சின்ன கசப்பு யார் மேலேயாவது இருக்கும், யாருக்கு விரோதமாவது நம்ம எங்கேயாவது ஒரு சின்ன பொய் சொல்லியிருப்போம். இந்த ஒரு சின்ன பொய் தானே, அதில் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நம்ம அதை கடந்து போயிருப்போம். ஆனால் அது தேவனுடைய பார்வைக்கு முன்பாக அருவருப்பாக காணப்படுது. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் அந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் நம்ம கழுவப்படும்படியாக இப்பொழுது முழங்கால் படிட்டு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு மனம் இல்லாததே மிகப்பெரிய பாவம்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வரோம், ஒரு மனம் இல்லாமல் ஆராதிக்கிறதுக்கு அவர் சமூகத்தில் கூடி வந்தோம்னாலே அது மிகப்பெரிய பாவம். அவர் சமூகத்தில் அது ஆண்டவர் அருவருக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருமனப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவரே எங்கள் இருதயங்களை சீர்பொருந்த பண்ணுங்க ஆண்டவரே. பாவமுடைய ரத்தத்தால் கழுவுங்க ஆண்டவரே. எங்களிடத்தில் காணப்படுகிறதான எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. அப்படியே வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுவோமா? யார்கிட்ட என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படியே நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா, எங்களை கழுவுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்கள் தலை முதல் கால் வரை ஆண்டவரே எங்களை கழுவுங்க ராஜா. ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் நினைவுகளை நீர் அறிகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உமக்கு மறைவான காரியங்களை ஆண்டவரே நாங்கள் மனிதர்களுக்கு முன்பாக மறைக்க முடியாது ஆண்டவரே. ஆனால் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் எதையும் மறைக்க முடியாது ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே மறைவான கசப்புகள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் முகம் ஒன்று சொல்லுகிறது, ஆனால் எங்கள் இருதயம் ஒன்று சொல்லுகிறது ஆண்டவரே. அநேக நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்டதான காரியங்களுக்குள்ளாக கடந்து போகிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தால் எங்களை ஒரு விஷயம் கழுவுங்கப்பா. உங்கள் ரத்தத்தால் ஒரு விஷயம் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா குறைகளையும் ஆண்டவரே கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா ஆண்டவரே. தலை முதல் கால்வரை எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவரே கழுவி சுத்திகரிங்கப்பா ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய சமூகத்தில் ஒருமினம் இல்லாமல் நாங்கள் காணப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே பிரிவுபட்டவர்களாய் ஆண்டவரே ஒருமித்து உம்மை ஆராதிக்க கூடாமல் ஆண்டவரே எங்கள் இருதயங்கள் வெவ்வேறு திசையில் புரிந்து கிடக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்முடைய சரீரமாகிய நாங்கள் ஆண்டவரே பல்வேறு திசைகளில் ஆண்டவரே எங்களுடைய அவயவங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு திசையில் புரிந்திருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் கழுவி ஆண்டவரே எங்களை ஒன்றிணைப்பீராகப்பா, ஒன்றிணைப்பீராக ராஜா. ஆண்டவரே எங்களை கழுவுங்க ராஜா, கழுவுங்கப்பா, கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவ வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. கழுவுங்க ஆண்டவரே. அப்பா உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உங்கள் சமூகத்தில் நிற்கக்கூடாதபடி ஆண்டவரே, உம்மை கிட்டி சேரக்கூடாதபடி ஆண்டவரே எங்களை தூரம் போக பண்ணுகிற எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவரே எங்களை விட்டு அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை விட்டு அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்கள் அவயவங்களால் நாங்கள் செய்த எல்லா விதமான வேறுபாடான காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. மன்னிப்பீராகப்பா, மன்னிப்பீராக ஆண்டவரே. அப்பா எங்கள் மாம்சத்தால் நாங்கள் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் கண்களினால் செய்த பாவங்கள், எங்கள் கால்களினால் கரங்களினால் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் நாவினால் உதடுகளினால் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. மன்னிங்க ராஜா, மன்னிங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் உள்ளான மனிதனை ஆண்டவரே புது சிருஷ்டியாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் உள்ளான மனிதனை ஆண்டவரே உமக்கு ஏற்ற புது சிருஷ்டியாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. கழுவி சுத்திகரிங்கப்பா, கழுவி சுத்திகரிங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் ஆண்டவரே உம்மை மறந்தவர்களாய் அநேக சூழ்நிலைகள் நாங்கள் வாழ்ந்தது உண்டு ஆண்டவரே. எங்களிடத்தில் உண்டான ஜெப குறைவுகளை மன்னிங்க ஆண்டவரே. வேதவாசிப்பு குறைவுகளை மன்னிங்க, உபவாசியாத குறைவுகளை மன்னிங்க ஆண்டவரே. ஆத்மாதாய குறைவுகளை மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தில் நேரத்தை செலவிடாத குறைவுகளை மன்னிங்க ஆண்டவரே. பிறருக்கு உம்மை அறிவிக்காத எல்லா குறைவுகளையும் மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு சாட்சியாய் நாங்கள் நிற்காத எல்லா குறைவுகளையும் மன்னிங்க ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை மறந்தவர்களாய் ஆண்டவரே உமக்கு நன்றி அறிவிக்காமல் நாங்கள் சென்ற தருணங்களை மன்னிப்பிராகப்பா. மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ராஜா ஆண்டவரே. மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பிழைகள் குற்றங்கள் குறைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒரு விசாய் மன்னி ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் பாஸ்டர் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. இந்த காரியங்களுக்காக ஏற்பட்ட ஜெபிப்போம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த நேரத்திலும் கூட தகப்பனே என்னுடைய பாவங்களை எல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம்ப்பா. என்னுடைய எல்லா பாவங்களையும் உமக்கு முன்பாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம்ப்பா. அப்பா தயவாய் ஒரு விஷயங்கள் மேல் இரக்கம் பாராட்டுங்க, ஒரு விஷயங்கள் மேல் இரக்கம் பாராட்டுங்கள். எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ எல்லா பாவங்களையும் மன்னிங்கப்பா. சமூகத்தில் துணிகரமாய் நடந்து கொண்ட பாவங்களை எல்லாம் மன்னிங்க. பரிசுத்தம் இல்லாமல் உடைய சமூகத்தில் காணப்பட்ட பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே எங்களுடைய கடும் கோபங்களை எல்லாம் மன்னிங்க, வீணான வாக்குவாதங்களை எல்லாம் மன்னிங்கப்பா. தகப்பனே அப்பா உமக்கு விரோதமாய் நடந்து கொண்ட எல்லா
பாவங்களையும் கத்தாவே உதவி செய்ய மன்னிங்க. உடைய கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது உண்மை அப்பா மறுதளித்து உண்மை எதிர்த்து கேள்வி கேட்ட பாவங்களை எல்லாம் மன்னிங்க சுவாமி. அப்பா கத்தாவே தகப்பனே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எங்கள் எல்லாருடைய பாவங்களை ஒரு விசை இறங்கி தயவாய் மன்னித்தருங்கப்பா தகப்பனே. அப்பா உன் பாவங்களை கார்மேகத்தை போல அகற்றி விட்டேன்னு சொன்னீங்களே அப்பா கத்தாவே தகப்பனே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் அகற்றி போடுங்க, விடுங்க ஆண்டவரே. கடலின் ஆழத்துல போட்டு விடுங்கப்பா. சமூகத்துல எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம்ப்பா. உடைய சமூகத்துல எங்களை தரை மட்டும் நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்துல நாங்கள் ஒப்புரவாகிறோம்ப்பா. எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுங்க. எல்லா பாவங்களையும் மன்னித்து எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா கத்தாவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு வாசிக்கிறோமே தகப்பனே. அப்பா தகப்பனே உடைய எல்லாருடைய பாவங்களை ஒரு விசை கத்தாவே பரிசுத்த ரத்தம் கொண்டு கழுவி நீங்க சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். புறவுமாய் கழுவி சுத்திகரிங்க. மெய்யான பரிசுத்தத்தை மெய்யான சுத்திகரிப்பை எங்களுக்குள்ள கட்டளை அப்பா. உடைய சமூகத்துல ஆகாதவளாய் காணப்படாதபடிக்கு எங்களை ஒவ்வொருவரையும் தகுதியுள்ள ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்துல அப்பா உடைய ராஜ்யத்துல தகுதியுள்ள பாத்திரமா ஜெபிக்கிறோம்ப்பா கத்தாவே. துதிக்கிறோம்ப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு வருடம் முழுவதுமா எங்களை பாதுகாத்திரப்பா. அப்பா நாங்கள் வழி விலகி போன எல்லா காரியங்களிலும் நீர் கிருபையா எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து அப்பா எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் நடத்தி வந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அப்பா அந்த வருடத்தின் கடைசியில அப்பா எங்களை வரக்கூட்டி சேர்த்த உடைய கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மீதியான நாட்கள் எல்லாம் உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தத்தோடு உடைய சமூகத்துல நாங்கள் காணப்பட எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. புதிய வருடத்தை அனுசரிக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அப்பா கர்த்தாவே பரிசுத்தோடும் உபவாசத்தோடும் நன்றி அறிதலோடும் உடைய சமூகத்துல நாங்கள் காணப்பட எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. எங்களுடைய எல்லாருடைய பாவங்களை மன்னித்த உடைய கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை எல்லாரையும் பரிசுத்தமாக்கி நம்முடைய கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா மீதியான காரியங்களை பொறுப்புள்ள கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். அப்படியாக தேவனின் ஜெபத்தை கேட்டு அவருடைய ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் வந்திருக்குதான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஊழியங்கள் இது பழுகி பெருகும்படியாக இன்னும் நம்ம இந்த ஊழியத்தின் பாதையில் அநேக புதிய ஊழியக்காலை உருவாக்கும்படியான கிருபையை தேவன் கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் வேத புத்தகம் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு அவர் வேண்டிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். நாம் எல்லாருமே வேலைக்காரர்கள் தான், அவருடைய அறுப்பு தான். ஆனால் நாம் கொஞ்சம் பேராக இருக்கபடினால யார் எஜமானோ அவர்கிட்ட கேளுங்க, இன்னும் கொஞ்சம் வேலைக்காரில் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் ஊழியக்காரில் கொடுங்க, இன்னும் புதிய சபையில் உருவாக்குங்கன்னு சொல்லி கேட்கக்கூடியதான இடத்துல இருக்கிறோம். அதனால் இந்த ஊழியத்தின் பாதையில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் மூலமாக இன்னும் அநேகர் அழைக்கப்பட, இன்னும் அநேகர் கர்த்தருடைய ஊழியக்காலாக மாறும்படியான கிருபை பெறும்படியாக இந்த ஊழியர்களை ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த டிசம்பர் மாதம் ஒரு விசேஷித்த மாதம். கர்த்தர் சமூகத்தில் கர்த்தர் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே 11 மாதங்களில் எங்களை பாதுகாத்துருக்கிறீங்க. இந்த 12வது மாதத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்னும் இந்த மாதத்தை கடந்து போனாக்க ஒரு புதிய வருஷம் வரப்போகுதுப்பா. வருஷங்கள் கடந்து போகுது, ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததான அந்த ஊழியங்கள் இன்னும் நிறைவேறலப்பா. ஸ்தோத்திரம். அந்த ஊழியங்களை நிறைவேற்றக்கூடியதான வாசல்களை தரங்க. அந்த ஊழியங்களை நிறைவேற்றக்கூடியதான கிருபை எனக்கு கொடுங்க.
இந்த ஊழியங்களுக்கான ஸ்தோத்திரம் திட்டங்களை, தரிசனங்களை, நோக்கங்களை எங்களுக்கு தெளிவாக நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, திருக்காட்டுப்பள்ளி, திருவையாறு, புதலூர், கச்சமங்கலம் இந்த ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தரிசனத்தின்படியாக ஊழியங்களை நாம் சில இடங்களில் ஆரம்பிப்பதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயங்கள் அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த இடங்களில் ஏற்ற வேளையில் சபைகளை உருவாக்குவதற்கு நாம் நிச்சயமாக பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த திருச்சி பட்டணத்தில் நாம் ஊழியங்களை செய்திருக்கிறதான அந்த இடங்களில் மீண்டுமாக அவர்களை அந்த புதிய விசுவாச பிள்ளைகளை நம்ம பின்தொடரக்கூடியதான அந்த ஊழியத்தை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானபடி அந்த ஊழியங்களை நடப்பிப்பதற்கு தேவன் தாமே நமக்கு இரக்கம் செய்ய வேண்டும். நம்மோடு கூட இந்த ஊழியங்களில் இணைந்து பயணிக்கிறதான ஸ்தோத்திரம் ஊழியக்காரருடைய குடும்பங்கள், ஸ்தோத்திரம் விசுவாச பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நீ ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாக இந்த இடத்தை நாம் கொடுத்திருக்கிறதான அந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நீ ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தில் நிறைய நெருக்கங்கள் இருக்குது. அந்த நெருக்கங்களை கர்த்தர் நீக்கி போடும்படியாக, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ஸ்தோத்திரம் எல்லா பாரம்பரிய பாவக்கட்டுகள் இருக்குமானால் அதையும் கூட தேவன் தாமே நீக்கி போடும்படியாக நீங்கள் ஜெபத்தில் இந்த குடும்பத்தாரையும் நீங்கள் நினைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால் இந்த ஊழியங்களில் நம்ம கொடுத்துருக்கதான தரிசனங்களை நாம் மறக்காதபடிக்கு கர்த்தர் சமூகத்தில் ஜெபத்தோடு கூட இந்த ஊழியங்களுக்காக நம்ம பிரயாசப்படுவோம். ஸ்தோத்திரம். வேலையால் கூலிக்கு பார்த்தனா இருக்கிறான். இது எல்லா இடத்துலையும் சொல்லப்படக்கூடிய காரியங்கள் தான். இந்த ஊழியத்திலையுமே நம்ம எல்லாரும் கூலிக்கு பாத்திரம் உள்ளவர்கள் தான். ஸ்தோத்திரம். ஏற்ற வேளையில் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல மீதம் ஏற்படும். ஸ்தோத்திரம். குறைவு ஏற்படாது. இந்த ஊழியத்திலையுமே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் அபரிமிதமாக பெருகும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே வந்தாக்க யாரும் வெறுமையாக போகக்கூடாது. இங்கே வந்தாக்க கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை அது வெளிப்பட வேண்டும். இந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட வியாதியத்தில் வந்தாலும் குணமாக வேண்டும். ஸ்தோத்திரம். பிசாசு பிள்ளைங்க வந்தாக்க அது அவங்களை விட்டு ஓடி போகணும். பிளிச்சின கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். எப்படிப்பட்ட மனநிலையோடு வந்தாலும் கூட அப்படிப்பட்டவங்க இங்கே வந்த உடனே ஒரு சமாதானத்துக்குள்ளே கடந்து போகணும். அப்படிப்பட்டதான கிருபைகளை நம்முடைய சபைக்கு தேவன் கொடுக்கும்படியாக, ஸ்தோத்திரம், முன்னமே கொடுத்துருக்குதான எல்லா கிருபை வரங்களை தேவன் இன்னும் அதிகப்படுத்தும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஊழிய பாதைகளில் நம்மோடு கூட இருப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வரப்போகிற புதிய வருஷத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே 2026 வருஷத்தை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. அந்த வருஷத்தை நன்மையினால் முடிசுட்டுங்க. அந்த வருஷத்தில் ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லாமல் எங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கும்படியான கிருபையை கொடுங்கப்பா என்று சொல்லி அந்த புதிய வருஷத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அநேகர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்கே இருக்குது, நாங்கள் வரோம்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி கூப்பிடணும். ஸ்தோத்திரம். அதனால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. சில பாரம்பரியமான தடைகள் இருக்குது. சுற்றியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் தடை பண்ணுவாங்க, ஏதாவது பேசுவாங்கன்னு பயப்படுறாங்க. அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட நபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக அவங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஊழியர்களை ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக நம்ம ஜெபிக்க நம்முடைய மன விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுவது வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி முடிக்கிற கர்த்தாவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலை நம்ம எல்லாருமாக எழுந்து நின்று கர்த்தர் சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நிற்கலாங்களா? கொஞ்ச நேரம் கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்கு நாம் நன்றிகளை செலுத்த போகிறோம். ஆண்டவரே, இந்த 12வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஸ்தோத்திரம், இன்னும் ஒரு 2-3 வாரங்கள் போனாக்க ஒரு புதிய வருஷம் வரப்போகுதுப்பா. இந்த 11 மாதங்களை கடந்து வருவதற்கு எங்களுக்கு பலத்தை கொடுத்தீரேன், சுகத்தை கொடுத்தீரேன், ஆரோக்கியத்தை கொடுத்தீரேன், எங்களோடு கூட இருந்தீரேன், எங்களை வழிநடத்தினீரேன், உடைய நல்ல ஆலோசனையை கொடுத்தீரேன், எங்களை உணர்த்தினீரேன், எங்களை எச்சரித்தீரேன். உமக்கு நன்றிப்பான்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் கர்த்தர் நன்றி செலுத்தலாங்களா? கர்த்தர் செய்திருக்கிறதான எல்லா உபகாரங்களை இந்த மாலை நேரத்தில் நாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். என்னை ஆசீர்வதித்தீங்களே உமக்கு நன்றி. என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தீங்களே உமக்கு நன்றி. என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதை ஆண்டவரே உயர்த்தினீரே உமக்கு நன்றி. என்னுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றினீரே உமக்கு நன்றி.
என்னுடைய பலவீனத்தை பலமாக மாற்றினரே உமக்கு நன்றி. நெருக்கத்திலிருந்து ஒரு பெரிதான விசாலத்தை உண்டாக்கினரே உமக்கு நன்றி என்று சொல்லி அவர் செய்திருக்கிறதான எத்தனையோ எண்ணி முடியாத நன்மைகள் இருக்குது. எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இந்த மாலை நேரத்தில் கர்த்தருக்கு துதிகள் செலுத்தலாங்களா? எல்லாரும் வாய் விரிவாக திறந்து கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, துதிக்கு பாத்திரரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இந்த வருஷம் முழுவதுமாக எங்கள் வாழ்க்கை பாதையில் செய்திருக்கிறதான எல்லா ஆண்டவரே எண்ணி முடியாத நன்மைகளுக்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் கர்த்தாவே நீங்கள் செய்திருக்கிறதான ஏராளமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒத்தாசைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பலவீனமான நேரங்களில் இந்த பலத்தைகளை கொடுத்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நெருக்கத்தின் மத்தியில் எங்களை தூக்கி எடுத்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வியாதி எங்களுக்கு விலக்கினீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா விதமான குறைவுகளை எங்களை ஆண்டவரே நிறைவாக மாற்றி கொடுத்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற தாவே. கசப்பான நேரங்களில் ஆண்டவரே எல்லா கசப்புகளை எங்களை அகற்றி போட்டீரே. கடும் கோபமான நேரங்களில் கோபத்தை எங்களை அகற்றி போட்டீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற தாவைகளை. பலவீனங்கள் வெளிப்பட்ட பொழுது தாவே எல்லா பலவீனங்களை உம்முடைய பலத்தினாலே மாற்றினீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, கிருபையுள்ளவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர தாவே. நாங்கள் தேடிய போதெல்லாம் உங்களுக்கு தென்பட்டீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற தாவே. வேண்டுதல் செய்த போதெல்லாம் பதிலை கொடுத்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த பொழுது விடுதலையை கொடுத்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிற தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே. நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும்
நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, எண்ணற்ற கரங்களை எதிர்பார்த்தேன், எதுவுமே இல்லை புரிந்து கொண்டேன், எண்ணற்ற கரங்களை எதிர்பார்த்தேன், எதுவுமே நிலையில்லை புரிந்து கொண்டேன், உதவுவேன் என்றவரை காணவில்லை, நீர் மட்டும் எப்போதுமே மாறவில்லை, உதவுவேன் என்றவரை காணவில்லை, நீர் மட்டும் எப்போதுமே மாறவில்லை, துதி உமக்கே கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, என் மன ஆழம் என்ன நீர் அறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர், என் மன ஆழம் என்ன நீர் அறிவீர், விருப்பங்கள் பார்த்து கொள்வீர், ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர், ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர், துதி உமக்கே கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா, துதி உமக்கே கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, எண்ணற்ற கரங்களை எதிர்பார்த்தேன்,
எதுவுமே நிலை இல்லை புரிந்து கொண்டேன். எண்ணற்ற கரங்களை எதிர்பார்த்தேன். எதுவுமே நிலை இல்லை புரிந்து கொண்டேன். உதவுவேன் என்றவரை காணவில்லை. நீர் மட்டும் எப்போதுமே மாறவில்லை. உதவுவேன் என்றவரை காணவில்லை. நீர் மட்டும் எப்போதுமே மாறவில்லை. உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நன்றி ஆண்டவரே, எல்லா துதியும் கணமும் உமக்கே சொந்தமானவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மக்கள் நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கள் நன்றி 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 ராஜா. நன்றி ஆண்டவரே, மக்கள் நன்றி. எண்ணற்ற கரங்களை எதிர்பார்த்தேன். எதுவுமே நிலை இல்லை புரிந்து கொண்டேன். எண்ணற்ற கரங்களை எதிர்பார்த்தேன். எதுவுமே நிலை இல்லை புரிந்து கொண்டேன். உதவுவேன் என்றவரை காணவில்லை. நீர் மட்டும் எப்போதுமே மாறவில்லை. உதவுவேன் என்றவரை காணவில்லை. நீர் மட்டும் எப்போதுமே மாறவில்லை. துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நன்றி ஆண்டவரே, எல்லா புகழும் கணம் ஒருவருக்கே அப்பா. ஹல்லேலூயா. இந்த மனிதரை நம்பி பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே. நாசியில் சுவாசமுள்ள மனிதரை நம்புவதை பார்க்கிறோம். உம்முடைய பேரில் பிரியமாய் இருப்பதே நல்லது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் யெகோவாயிரே, எங்கள் தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்கிறவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி.
11 மாதங்களும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. வருடம் முழுவதும் நீ காத்து வழிநடத்தினீரே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் தேவைகள் அறிந்து விண் வாசல்களை திறந்து, எந்தன் தேவைகள் அறிந்து விண் வாசல்களை திறந்து, எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே. எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே. எந்தன் பாவ பாரமெல்லாம் தன் மேலேற்றுக்கொண்டு, எந்தன் பாவ பாரமெல்லாம் தன் மேலேற்றுக்கொண்டு, எனக்காய் குருசில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே. எனக்காய் குருசில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே. மனபாரத்தின் நேரத்தில் மனவேதனையின் வேளையில், மனபாரத்தின் நேரத்தில் மனவேதனையின் வேளையில், மனம் உருகி நான் ஜெபிக்கையிலே எந்தன் இயேசு நல்லவரே. மனம் உருகி நான் ஜெபிக்கையிலே எந்தன் இயேசு நல்லவரே. வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே. வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே. கோடும் வெயில் தனில் நீழல்லவரே, எந்தன் இயேசு வல்லவரே. கோடும் வெயில் தனில் நீழல்லவரே, எந்தன் இயேசு வல்லவரே. ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே. ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே. ஒரு நாளும் மறவாரே, எந்தன் இயேசு உண்மையுள்ளவர். ஒரு நாளும் மறவாரே, எந்தன் இயேசு உண்மையுள்ளவர். எந்தன் இயேசு வரும்போது
மார்போடு அணைப்பாரே எந்தன் இயேசு வரும்போது மார்போடு அணைப்பாரே சீக்கிரம் வருவாரே நான் அவருடன் சென்றிடுவேன் இம்மட்டும் என்னை நடத்தினீர் இம்மட்டும் என்னை தாங்கினீர் இம்மட்டும் என்னை நடத்தினீர் இம்மட்டும் என்னை தாங்கினீர் எந்தன் இயேசு நல்லவரே என்றுமே போதுமானவர் எந்தன் இயேசு நல்லவரே அவர் என்றுமே போதுமானவர் எந்தன் தேவைகள் அறிந்து வாசல்களை திறந்து எந்தன் தேவைகள் அறிந்து வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே மனபாரத்தின் நேரத்தில் மனவேதனையின் வேளையில் மனபாரத்தின் நேரத்தில் மனவேதனையின் வேளையில் மனம் உருகி நான் ஜெபிக்கையிலே எந்தன் இயேசு நல்லவரே மனம் உருகி நான் ஜெபிக்கையிலே எந்தன் இயேசு நல்லவரே வியாதி நேரத்தில் மருத்துவரே துக்க வேளையில் ஆறுதலே வியாதி நேரத்தில் மருத்துவரே துக்க வேளையில் ஆறுதலே கொடும் வெயில் தனில் நீழல்லவரே எந்தன் இயேசு நல்லவரே கொடும் வெயில் தனில் நீழல்லவரே எந்தன் இயேசு நல்லவரே ஒரு நாளும் கைவிடாரே ஒரு போதும் விலகிடாரே ஒரு நாளும் கைவிடாரே ஒரு போதும் விலகிடாரே ஒரு நாளும் மறவாரே எந்தன் இயேசு உண்மையுள்ளவர் ஒரு நாளும் மறவாரே எந்தன் இயேசு உண்மையுள்ளவர்
ஒரு நாள் விலகாத தேவன், ஒருபோது கைவிடாத தேவன். ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவர் என்று சொல்லி நன்றாக பாடியிருக்கோம். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை பாதையில் நம்ம எத்தனையோ முறை நாம் கொடுத்த வாக்கை மீறி இருக்கலாம். கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன்ப்பா, வேதம் வாசிக்கிறேன்ப்பா, நான் ஒழுங்காக இருக்கிறேன்ப்பா, பாவத்துக்கு நான் மறித்து நீதிக்கு பிழைத்து இருப்பேப்பான்னு சொல்லி எத்தனையோ வாக்கு கொடுத்துருந்தாலும் அந்த வாக்குகள் எல்லாம் நாம் தவறு விட்டுருப்போம். ஆனால் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குகளும் வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் கூட அது பொய்த்து போகாதபடிக்கு அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பாதையில் எங்களுக்காக நீ வாக்கு தத்தம் பண்ணினதான எல்லா காரியங்களையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறீங்களே, நமக்கு நன்றி என்று சொல்லலாங்களா? ஸ்தோத்திரம். உண்மையுள்ளவர், இந்த வார்த்தையை பாருங்களேன். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார் என்றாக்க, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த கரை திரை பிழையற்றதான வாழ்க்கை அவர் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். உண்மையுள்ளவர். ஸ்தோத்திரம். எதற்காக உங்களை அழைத்தாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எதற்காக உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினாரோ அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். உடன்படிக்கையினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது ஆபிரகாம் தான். ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணும் பொழுது தன்னிலும் ஸ்தோத்திரம் மேன்மையானவங்க மேலானவங்க இல்லாதபடினால தன் பேரிலே அவர் ஆணையிட்டு கொடுத்ததாக வேத புத்தகம் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு மனுஷனோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணும் பொழுது அந்த உடன்படிக்கைக்கு தகுதி உள்ளவனாக மனுஷன் காணப்படலை. அப்போ என்ன பண்ணுறாருனாக்க, அந்த மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணுவதுக்கு அவன் வரணும்னு அவசியம் இல்லை. இவரே உடன்படிக்கை பண்ணுகிறார். நீ வராத, நானே வரேன். ஸ்தோத்திரம். நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். அப்படி தேவன் நமக்காக அவர் இறங்கி வந்தவர், நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியவர். ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நம்ம அநேக முறை தவறு இருந்தாலும் கூட ஒருபோது தவறாதவர், உண்மை உள்ளவர், கைவிடாதவர், விலகாதவர், ஒப்பற்றவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால நாம ஸ்தோத்திரம் இந்த அளவும் ஜீவனோடு இருக்கிறோம். ஒரே ஒரு காரியத்துக்கு தான் நன்றி சொல்ல போகிறோம். இந்த வருஷத்தில் எத்தனையோ குறைவுகள் என் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த குறைவெல்லாம் நிறைவாக மாற்றினீரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்ல போகிறோம். ஸ்தோத்திரம். நிறைய நெருக்கங்கள், கழுத்து வெளியில் சில காரியங்கள் வந்து நிற்கும் பொழுது நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஸ்தோத்திரம். அது வந்ததும் தெரியாது, போலும் தெரியாது. அவ்வளவு எளிமையாக அந்த கடைசி நேரத்தில் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்ததான காரியங்கள் இருக்குது. இதற்கெல்லாம் நமக்கு நன்றி செலுத்துவது தவிர ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தர் சமூகத்தில் கர்த்தர் நன்றி செலுத்தலாங்களா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிருக்க எல்லா நன்மைகளுக்காக நன்றி என்று சொன்னாங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேறு ஒன்றுமே நாம் சொல்ல முடியாது. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் என் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கதான எல்லா உதவிகளை நான் மறக்காதபடிக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு கிருபையை கொடுங்கப்பா. என்னோடு கூட நீங்கள் இருந்திருக்கிறீங்களே, என்னை தூக்கி சுமந்திருக்கிறீங்களே, என்னை பலப்படுத்தியிருக்கிறீங்களே, நான் சோர்ந்து போன நேரங்களை என்னை தூக்கி எடுத்திருக்கிறீங்களே, நமக்கு நன்றி என்று சொல்லலாங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உளையான சேற்றில் ஸ்தோத்திரம், ஆழமான படுகுழியிலிருந்து கர்த்தரை தூக்கி எடுத்திருக்கிறார். பாவ சேற்றில் விழுந்து கிடந்ததால் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எத்தனையோ நெருக்கங்கள்லேருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சமூகத்தில் அவர் கொஞ்ச நேரம் துதிகளை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஒரே ஒரு பாடலை பாடலாங்களா?
இந்த வருஷத்தில் உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. நல்ல அருமையான வரிகள். ஸ்தோத்திரம். வழி திறக்கக்கூடியதான அதிசயம். முன்ன போகும் பொழுது அந்த செங்கடல் நின்று கொண்டிருக்கிறது. அது திறக்குமா தெரியாது, மூழ்க தான் முடியும். வழி திறந்தது. ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் பாதையை கண்டுபிடிக்க முடியாது, கர்த்தரே பாதைகளை உருவாக்கினார். ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் தாகம் தீர்ப்பதற்கான இடங்கள் கிடையாது, கர்த்தரே தண்ணீரை கொடுத்தார். பாறையிட்ட மோசே அடிக்கும்படி சொல்லுகிறார், அந்த பாறையோடு பேசும்படி சொல்லுகிறார். அந்த மோசே பேசுகிறான், தண்ணீர் கொடுக்குது. அந்த மோசே அடிக்கிறான், தண்ணீர் கொடுக்குது. ஒரு மரத்தை வெட்டி கசப்பான ஸ்தோத்திரம் ஒரு நீரூட்டில் போடுகிறான். மாறா என்ற இடத்துல அந்த நீரூட்டில் போடப்பட்டதான மரத்தை அவன் எப்போ போட்டானோ அப்பொழுதே அது மந்திரமாக மாறியது. இன்றைக்கு வனாந்தர வாழ்க்கை, வறட்சி, தரித்திரம், கஷ்டம், பாடு, உபத்திரவம், இது எல்லாவற்றையும் கடந்து வரும் பொழுது வழி திறக்கக்கூடியதான அதிசயத்தை தேவன் நமக்கு திறந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாருமாக சேர்ந்து அந்த பாடலை பாடலாங்களா? வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும்
வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஸ்தோத்திரம். கர்த்தர் சமூகத்தை வந்திருக்காரு. கர்த்தர் பிள்ளைகளே, வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வண்ணாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே உன்னை நடத்திடுமே. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு காரிருள் போன்றதான பாதைகளில் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசித்தபடினால இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். காரில் ஜனங்களை மூடும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் உன் மேலே கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும் அப்படிங்கிறதான வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு இந்த வனாந்திர வாழ்க்கை, ஸ்தோத்திரம், வறட்சியின் வாழ்க்கை, தரித்திரமான வாழ்க்கை, குறைவான வாழ்க்கை, கர்த்தர் எல்லாவற்றையுமே நிறைவாக மாற்றியிருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லா வறட்சியை மாற்றி போட்டீரேன். ஆண்டவரே, எல்லா குறைவை நிறைவாக மாற்றினீரேன். என்னை வழி நடத்தினீரே, எனக்கு வெளிச்சம் காட்டினீரேன். ஆண்டவரே, இருளை போக்கினீரேன். உமக்கு நன்றி என்று சொல்லலாங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதுமாக எங்களை வழி நடத்தின மகா பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. காரில் போன்றதான ஆண்டவரே மிகப்பெரிய போராட்டம் வந்த பொழுது வெளிச்சமாக வந்தீரே, எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா குறைகளை நிறைவாக மாற்றினீரே. மாறாவின் கசந்த நீரை போல ஆண்டவரே கசப்பான நிகழ்வுகள் எங்கள் வாழ்க்கை பாதையில் வந்த பொழுது அதை இனிமையான நிகழ்ச்சியாக ஆண்டவரே இனிமையான நிகழ்வாக மாற்றினீரே. உமக்காக நன்றி செலுத்துகிற தாவே ஆண்டவரே, மரண பரியந்தம் வருகை பரியந்தம் நன்றி மறக்காதவர்களாக உண்மையே நாங்கள் சேவிக்கும்படியான கிருபையினை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதித்ததான ஆராதித்ததான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மீதியான காலம் சமுத்திரம் ஒப்பு வைக்கிறோம். வார்த்தை ஆசீர்வதிங்க. நீங்கள் பேசுங்க. நாங்கள் பொறுமையாக கேட்கும்படியான கிருபையினை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியம் சமுத்திரம் ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். உட்காருவோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினம் காலையில் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், அபிஷேகம், ஊழியம், இதை பற்றிதான ஒரு செய்தியை கேட்டோம். ஸ்தோத்திரம். அவர் நம்மை அழைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார், தெரிந்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார், அழைத்து நம்மை கொண்டு வந்து பக்குவப்படுத்தி மீண்டுமாக அனுப்பக்கூடிய தேவனாக இருக்கிறான்னு சொல்லி நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்துருக்கிறோம். ஆனாலும் கூட கொஞ்சம் இன்றைக்கு அதை பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். எடுத்தல் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்கு உரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாய் இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
ஒரு 2 ஊழியங்களை கர்த்தர் இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர், இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கேட்கணும். எனக்கு இந்த புது உடன்படிக்கையில் கர்த்தர் என்னத்தை தான் சொல்லியிருக்கிறாரு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புது உடன்படிக்கையில் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த பிள்ளைகள் அவருக்கு ஊழியம் செய்யக்கூடியதான அந்த கிருபை வரங்களையும் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஆரோனுடைய வம்சத்தினர் மட்டும்தான் ஊழியம் செய்யணும். அப்போ மற்ற 11 கோத்திரங்கள் அந்த ஊழியர்களை செய்யக்கூடாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக அந்த ஆரோனுடைய வம்சத்தில் வராதவர்களும் ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் நம்மை தகுதி உள்ளவராக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இது கேட்குதான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆரோன் நமக்கு பிரதான ஆசாரியன் அல்ல, நமக்கு பிரதான ஆசாரியனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் பிரதான அப்போஸ்தலர், அவர்தான் பிரதான ஆசாரியர். இந்த ஆரோனுடைய ஊழியத்தை குறித்து தான் இந்த இடத்துல மிக கடுமையாக கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறான். மகிமையுடையது என்ன மகிமைனாக்க, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியமே இவ்வளவு மகிமையுள்ளதாக இருந்தாக்க, ஸ்தோத்திரம், ஒளியாத அழியாத மகிமையுடையதான இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியமானது எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்கும். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 ஊழியங்களை அவன் மிக அழகாக சொல்கிறான். ஆனால் கடினமான வார்த்தைகள். அந்த கடினமான வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்க 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால். எனக்கு நியாயப்பிரமாணத்தில் ஸ்தோத்திரம் வேறு எந்த காரியமும் கொடுக்கப்படலை. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். நீ பாவம் செய்தாக்க இந்த பலி செலுத்து, நீ விபச்சாரம் செஞ்சாக்க இந்த பலி செலுத்து, உனக்கு வியாதி வந்தாக்க இந்த பலி செலுத்து அப்படிங்கிறதான தண்டனை தான் அதில். ஆக்கினை தீர்ப்பு ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மனதளவில் நெருக்க முடியுமோ, உபத்திரவப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு அந்த ஊழியமானது செயல்பட்டது. அதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஊழியமானது பழைய ஏற்பாட்டின் ஊழியம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தை பார்த்தீங்கன்னாக்க வித்தியாசம். ஸ்தோத்திரம். அதில் ஆக்கினை தீர்ப்புக்கு இடமே கிடையாது. ஆக்கினை தீர்ப்பை தேவன் தம் மேலே சுமந்து கொண்டபடினால இந்த ஆக்கினை தீர்ப்புக்கான வழியானது இங்கே மறைக்கப்படுகிறது. ஆனால் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பின் நாளில் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதான காரியங்கள் அது கொடுக்கப்படுகிறது. அது நியாய தீர்ப்பின் நாளில். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஊழியம் என்ன? ஆக்கினை தீர்ப்புனாக நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் ஸ்தோத்திரம், அசுத்தமாக இருக்கக்கூடியவன் கர்த்தருடைய சபைக்குள்ள வரக்கூடாது. குஷ்ட ரோகத்தோடு இருக்கிறவன் கர்த்தர் சபைக்குள்ள வரக்கூடாது. உதரத்தின் ஊரில் இருக்கக்கூடியதான எந்த நபராக இருந்தாலும் சபைக்குள்ள வரக்கூடாது. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தவறான காரியங்கள் எது செய்தாலும் கர்த்தர் சமூகத்தை வரக்கூடாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு ஸ்திரீக்கு அந்த உதிரத்தின் ஊரில் இருக்குனாக்க சபைக்குள்ள வரக்கூடாது. இது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், 12 வருஷமாக வியாதியோடு இருந்ததான ஒரு ஸ்திரீ அநேக மருத்துவர்களை பார்த்து குணமாகலை, மருந்து சாப்பிட்டு குணமாகலை. ஸ்தோத்திரம். அநேக மந்திரவாதிகளை பார்த்து சுகமாகலை. தன்னுடைய சொத்து பத்து எல்லாவற்றையுமே அதற்காக விரயம் பண்ணி ஒன்றிலும் குணமாகாதபடிக்கு கடைசியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படுகிறார். அவன் என்ன பண்ணானாக்க, இவர்கிட்ட போய் என்னுடைய பலவீனத்தை எப்படி சொல்ல முடியும்? நான் தொட்டா தீட்டு என்றதான அந்த காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிற வரைக்குமே நியாயப்பிரமாண காலம். ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு தான் கிருபையின் காலமே வருகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததே நியாயப்பிரமாண காலம். அப்போ என்ன பண்ண முடியாதுனாக்க, அந்த ஸ்திரீ எனக்கு இப்படிப்பட்ட பலவீனம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த ஸ்திரீ யாரை தொட்டாலும் தீட்டு, யாரை தொட்டாலும் அவங்க அந்த நியாயப்பிரமாணத்துக்குரியதான பலி செலுத்தணும். இப்போ பாருங்க, இந்த ஸ்திரீக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இயேசு இந்த வியாதியை குணமாக்குவார். எனக்கு அவர் குஷ்ட ரோகத்தை தொட்டு குணமாக்கினவர்.
ஒரு கண் தெரியாததான குருடனை கீழே உமிழ்நீரில் உமிழ்நீரை உமிழ்ந்து அதில் சேறு உண்டாக்கி கண்ணில் பூசி கொண்டு போய் சிலவன் குளத்தில் கழுவுன்னு சொல்லியிருக்காரு. போய் கழுவுனா கண்ணு தெரியுது. ஸ்தோத்திரம். மரித்ததான ஒரு வாலிபனை தொட்டு பாடையில் எழுப்பியிருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்யக்கூடியதான இந்த தீர்க்கதரிசியை நான் தொட்டாக்க ஒருவேளை குணமாவேன். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி இந்த 12 வருடமாக பெரும்பாலும் இந்த ஸ்ரீனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னாக்க, அந்த அம்மா யாரை தொட்டாலும் தீட்டு. இப்போ இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாங்கனாக்க, அநேகர் ஆயிரக்கணக்கான நபர் சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடியதான ஊழியத்தின் காலத்தில் இருக்கிறதான அந்த சகோதரி வந்து என்ன பண்ணானாக்க, இயேசுவுக்கு பின்னாக வந்து கொண்டிருக்கிறாள். வரும் பொழுது எத்தனை ஆண்களை தொட்டான்னு தெரியாது, எத்தனை பெண்களை தொட்டான்னு தெரியாது, எத்தனை சிறு பிள்ளையை தொட்டான்னு தெரியாது. தொட்டவங்க அத்தனை பேர் தீட்டு. எனக்கு அதுதான் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் ஊழியக்காரனாகிய ஆரோன் மூலமாக செயல்படுத்தப்பட்டது, மோசேயின் மூலமாக செயல்படுத்தப்பட்டது. ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, இந்த அம்மா எல்லாத்தையும் தொட்டு கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது. நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அம்மா தொட்ட உடனே என்னவா மாறி இருக்கணும்? தீட்டா மாறி இருக்கணும். ஸ்தோத்திரம். தொட்ட உடனே அவர் தீட்டாக மாறல. தொட்ட உடனே அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த அம்மாவுடைய சரீரத்தை தொட்டுச்சு. அந்த உதிரத்தின் ஊரில் நின்று போச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒன்று ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடியதான ஊழியம், ஒன்று மகிமையான ஊழியம். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை மீண்டும் வாசிக்கலாங்களா? ஸ்தோத்திரம். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 9வது வாசிப்போம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை. என்ன நீதின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த அம்மாவுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது நீதி. அந்த அம்மா மூலிகை ஞானஸ்நானம் பெறுவது நீதி. இயேசுவை ஏற்றுக்கொள்வது நீதி. அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துவது நீதி. இதெல்லாம் அந்த அம்மா இனிமேல் செய்ய போகுது. எனக்கு அந்த அம்மாவுடைய 12 வருஷ பெரும்பாடு நின்று போச்சு. வியாதி குணமாயிடுச்சு. அந்த அம்மாவால் என்ன பண்ண முடியாது? இனிமேல் சும்மா இருக்க முடியாது. அப்போ நீதியை கொடுக்கக்கூடியதான ஒரு நபரை அந்த அம்மா தரிசித்துருச்சு, சுகத்தை பெற்றுக்கொண்டுருச்சு. அந்த அம்மா அந்த நீதியின் ஊழியத்தை செய்ய போகுது. அதான் கர்த்தருடைய வார்த்தை, நீதியுள்ள இந்த ஊழியமானது எவ்வளவு மகிமையாக இருக்கும். இன்னைக்கு கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு நீதியுள்ள ஊழியத்தை கரங்களில் கொடுத்துருக்கிறார். அந்த அம்மாவுக்கு போய் பிரசங்கம் பண்ண அவசியமே கிடையாது. ஒரு மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் 100 பேர் உட்காந்துருக்கதான இடத்துல கர்த்தர் எனக்கு செய்த நன்மை இதுதான் சொல்லி மைக்கை பிடிக்கணும் அவசியமே கிடையாது. தெருவுக்குள்ளே போகுதா, அந்த தெருவுக்குள்ளே போயிட்டு தன்னை போல பலவீனமாக இருக்கக்கூடியதான நபர்களை பார்த்து, நான் 12 வருஷமாக வியாதியில் இருந்தேன், எத்தனையோ டாக்டரை பார்த்தேன், எத்தனையோ மருந்து சாப்பிட்டேன், எவ்வளோ பணம் செலவு பண்ணேன், ஒருத்தராலும் எனக்கு விடிவே கிடைக்கல. ஸ்தோத்திரம். இயேசுவை நான் விசுவாசித்தேன், நான் பின்னால் போய் அவரை தொட்டேன், என் சரீரத்தில் ஒரு வல்லமை வந்துச்சு, அந்த வல்லமையானது என் பலவீனத்தை நீக்கணுச்சுன்னு சொல்லி இந்த சாட்சியின் ஊழியத்தை செஞ்சாலே முடிஞ்சு போச்சு. நீதியின் ஊழியம் இதுதான். ஸ்தோத்திரம். இந்த நீதியின் ஊழியத்திற்காக தேவன் உங்களை தகுதி உள்ளவராக ஆக்கியிருக்கிறார். புது உடன்படிக்கையின் ஊழியத்தில் எல்லா ஊழியத்தையும் செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதில் பிரசங்கம் உண்டு, ஆராதனை உண்டு, ஸ்தோத்திரம், சுவிசேஷம் உண்டு, சாட்சி உண்டு, ஸ்தோத்திரம், குடும்பங்களை போய் சந்திக்கக்கூடிய ஊழியம் எல்லாமே சேர்ந்து தான் அந்த புது உடன்படிக்கையின் ஊழியமாக இருக்கிறது. அப்போ தகுதியை தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை கொடுக்கல, ஒட்டு மொத்தமாக யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை நபர்களுக்கும் அந்த தகுதியை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை தேவன் தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஊழியத்தை செய்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வந்தீர்களோ அந்த நிலையிலிருந்து உங்களுக்கான அந்த ஊழியமானது தொடங்குகிறது. ஸ்தோத்திரம். எந்த இதிலிருந்து தொடங்குதுனாக்க, நீங்கள் எதிலிருந்து விடுவிக்கப்பட்டீர்களோ அதுதான் உங்களுக்கான ஊழிய பாதை. வியாதியிலிருந்து குணமாக்கப்பட்டிருக்கீங்களா? அந்த வியாதியோடு இருக்கிறவங்களை நீங்கள் பாருங்கள். உங்களை விட ஸ்தோத்திரம் அந்த வியாதியஸ்தர்களுக்கு விளக்கமாக சொல்லி புரிய வைக்கக்கூடியதான நபர் வேறு யாரும் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் பிசாசு போராட்டம் இருக்குதா? அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டீங்களா? அதே பிசாசு பிடித்ததான நபர்களை பார்க்கும் பொழுது, உன்னை போல நானும் இப்படிப்பட்ட பிசாசில் பிடிக்கப்பட்டிருந்தேன், ஜபத்தை ஸ்தோத்திரம் ஜபத்தில் கலந்து கொண்ட பொழுது ஒரு பெரிய விடுதலை உண்டானது. உங்களை மாதிரி அழகாக விளக்கமாக சொல்லி ஒரு நபரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துவது வேற ஆளே கிடையாது. வியாதி பிசாசு
பில்லிசுனிய கட்டு, கடன் பாரம், எதில் நம்ம விழுந்து கிடந்தோமோ அதிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுப்பாரானால் அதுதான் உங்களுக்கான ஊழியத்தின் பாதை. நெருக்கத்திலிருந்து நீங்கள் மீட்டெடுக்கப்படுகிறீங்களா? நெருக்கத்தின் மத்தியில் இருக்கதான நபர்கள் நீங்கள் சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கு கேட்காத கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை தகுதிப்படுத்தக்கூடியதான தேவன் தகுதி உள்ளவராக மாற்றிட்டார். ஆனால் நாம தான் ஊழியம் செய்யாமல் இருக்கோம். இடத்துல வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18-19 வாசிக்கலாங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 18-19 வசனங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். உங்களை தேவன் தகுதிப்படுத்தி இருக்கிறார். என்ன தகுதினாக்க, உங்க மேல ஒரு அபிஷேகம், உங்க மேல ஒரு நல்ல வல்லமை, உங்க மேல ஒரு கிருபை, உங்க மேல ஸ்தோத்திரம் கர்த்தருடைய இரக்கம் இருக்குமானால் நீங்கள் வாயை திறந்தாலே கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்படும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார், ஏன் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறான்னு பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இருந்தாக்க நீங்கள் நிச்சயமாக சுவிசேஷம் சொல்லுவீர்கள். இதுதான் அந்த தகுதி. காலையிலையும் நம்ம அதான் பார்த்துருந்தோம், அபிஷேகத்தினால் என்னென்ன காரியங்கள் நடக்குன்னு சொல்லி. அது ஊழியக்காலுக்கான அபிஷேகம், ராஜ அபிஷேகம்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இருந்தாக்க நீங்கள் தரித்திரத்தில் சிக்கியிருக்கிறதான யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவீர்கள். அது மாத்திரமல்ல, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குடல் விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்றதான அந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கும் உரியதாக மாறுகிறது. இதே வேத வசனங்கள் 61வது அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61வது அதிகாரத்தில் 1-3 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இதே காரியமானது ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாக தீர்க்க தரிசனமாக எழுதப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேற்றப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு இந்த அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார். நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். சோதர 1. அது மாத்திரமல்ல, இருதயம் நொறுங்குண்டதான நபர்களை நீங்கள் என்ன பண்ணாக்க, ஸ்தோத்திரம் அந்த காயங்களுக்கு மருந்தாக கர்த்தருடைய வசனத்தை போதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சிறைப்பட்டதான நபர்களுக்கு விடுதலை. எதில் சிறைனா, பாவ சிறை, கடன்பார சிறை, வியாதின் சிறை, இதிலெல்லாம் சிக்கியிருக்கிறவங்களுக்கு நீங்கள் விடுதலை கூற வேண்டும். இது வரிசையாக வரக்கூடிய காரியமாக இருக்குது. இடத்துல வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 21வது வாசிக்கலாங்களா? 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. உங்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு வேற யாரும் தேவை கிடையாது. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதற்கான அபிஷேகனாக, கர்த்தருடைய ஊழியத்தை எப்படியாவது செய்யக்கூடியதான அந்த அபிஷேகம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள் எல்லாமே ஊழியம்தான். எனக்கு ஒரு பெரிய சபை இருந்தாக தான் பிரசங்கம் பண்ணேன், அப்படியே கிடையாது. ஒரு குடும்பத்துக்குள்ளே உட்காந்து 4 நபர்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த நபர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியதான கர்த்தருடைய வார்த்தை மிகப்பெரிய பிரசங்கம். ஸ்தோத்திரம். 2 பேர் இருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கலாம், பெரிய ஊழியம் அதுதான். ஸ்தோத்திரம். தனிநபரை சந்திப்பது, தனி குடும்பங்களை சந்திப்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஊழியமாக பார்க்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மார்க் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 17-18 வாசிக்கலாங்களா? மார்க் சுவிசேஷம். இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். முதல்ல கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்றாரு. 2வது, உங்களை எதற்காக உங்களை நான் அபிஷேகம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளுகிறார். இதுதான் உனக்கு ஊழியம், இதுதான் உனக்கான பொறுப்பு, இதுதான் நீ செய்ய போறதான வேலை என்பதை கர்த்தர் இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறார். வாசிக்கலாங்களா? 1:17-18 வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக ஆக்குவேன்கிற வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அப்ப முதல் அபிஷேகம். 2வது, நீங்க என்ன வேலை செய்ய போறீங்க கர்த்தரே தெளிவா சொல்லிடுவார். நீங்க குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த அபிஷேகம் என்ன அபிஷேகம் தெரியாம நிறைய பேர் குழம்பிட்டு இருக்கிறாங்க. பொதுவான கேள்விதான் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்க அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? அபிஷேகம் பெற்றுட்டேன். இந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு பொருள் தெரியல. ஆவில் நிரம்பி ஜெபிப்பதை கூட அபிஷேகமாக நினைக்கிறாங்க.
அந்த அபிஷேகம் என்பது ஒரு ஊழியத்திற்கான அடையாளம். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணார்னாக்க, நான் ராஜாவாக உங்கள் தலைமையில் ஒரு அந்த தைல கொம்பை ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்கனாக்க அவனுடைய பொறுப்பு என்னன்னாக்க ஒரு நாட்டுக்கு ராஜா. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன்னா ஒரு ஊழியக்காரன். அப்போ அபிஷேகனாக எதற்காக இவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தான் அந்த அபிஷேகமே. ஸ்தோத்திரம். இது தெரியல. அபிஷேகம் பெற்றுட்டியானாக்க அவங்க பொதுவாக சொல்கிறாங்க அபிஷேகம் பெற்றுறாங்க. எதற்கான அபிஷேகம் சொல்ல தெரியல. ஏன் அபிஷேகம் சொல்ல தெரியல. இன்றைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. அபிஷேகம் என்பது நீங்கள் என்ன ஊழியத்தை செய்ய போறீங்களோ அதற்கான அடையாளம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சொன்னதுக்கப்புறம் அதுக்கு கீழே என்னென்ன வேலை செய்ய போகிறார் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியாச்சு பாருங்க. தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயத்தில் நொறுக்கப்பட்டவங்களுக்கு காயம் கட்டுறது. ஸ்தோத்திரம். சிறையிருப்பில் சிக்கி இருக்கக்கூடியதான் நபர்களுக்கு விடுதலை. இதுதான் அந்த அபிஷேகத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் செய்ய போகிற வேலை. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு. அவங்கள தமக்கென்று தெரிந்து கொண்டுட்டாரு. தெரிந்து கொண்டவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ மனுஷரை பிடிக்க போகிற. அப்போ என்ன அர்த்தம்னாக்க, நீ சும்மா இருக்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் உன்னுடைய பழைய வேலைகளை ஓரங்கட்டு. நீ என்ன பண்ண போகிற? மனுஷரை பிடிக்க போகிற. அப்போ முதல் காரியம் அபிஷேகம். ரெண்டாவது காரியம், நீங்கள் என்ன வேலையை செய்ய போகிறீங்களோ கர்த்தர் அதை உங்களுக்கு தெளிவாக விளக்குவார். தெரிந்து கொள்ளுதல். நீங்கள் வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். தானா ஏற்பட முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானா இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுது. அப்போ வேற யாருமே கிடையாதுனாக்க, ஆரோனே அழைச்சாரு, மோசையும் அழைச்சாரு, தானியேலே அழைச்சாரு. எல்லாரையும் தேவன் அழைக்கக்கூடிய தேவனாக தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்க, அவர் ஒரு பைத்தியக்காரனை போல அவர் தெருவில் இறங்கி கலிலேய கடற்கரை ஓரமாக பிரசங்கம் பண்ணிட்டு போகிறார். மனம் திரும்பு, பரலோக ராஜ்ய சமயமாக இருக்குது. இதை கேட்டவங்க எத்தனை பேர் மனம் திரும்பினாங்கன்னு தெரியல. ஆனால் மனம் திரும்பிதான சீசர்கள் வந்து நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, நீங்கள்லாம் வந்துட்டீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்கனாக்க, நான் எப்படி உங்களை மனிதராகிய உங்களை நான் பிடித்தேனோ அதை போலவே நீங்களும் அநேக மனிதரை பிடிக்கப் போகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் ஸ்தோத்திரம் 9வது அதிகாரத்தில் 15வது வாசிக்கலாங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ. அவன் புறஜாதிகளுக்கும். பாருங்க, அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஒரு பவுல் என்றதான கர்த்தருடைய ஊழியக்காரன் இப்பதான் முதலாக அவன் தொடப்படுகிறான். வாசிப்போம். நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாக சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். இப்ப என்ன பண்ணாங்கன்னாக்க 17வது வாசிக்கலாங்களா? அதே அதிகாரத்தில் 17 அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து. அனனியா யார் மேல கை வைக்கிறான்? பவுல் மேல கை வைக்கிறான். அனனியா ஒரு ஊழியத்தை செய்யறான். பாருங்க, இப்ப அபிஷேகம் நடக்குது, ஊழியத்திற்கான அபிஷேகம். கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ போய் ஜெபம் பண்ணு, நீ பவுல் மேல தலை மேல கை வைத்து ஜெபம் பண்ணு. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அந்த பாத்திரம் என்ன பண்ண போதுனாக்க, பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இப்போ பவுலுக்கான அபிஷேகமும் அவனுடைய வேலையும் உறுதியாயிடுச்சு. அபிஷேகம் கொடுக்கப்படுதா, உங்களுக்கான உத்தரவாதம் தான். நீ என்ன பண்ண போற? உனக்கு கர்த்தர் என்ன வேலையை பண்ணி வச்சிருக்கிறாரு? நீ பிரசங்கம் பண்ண போறியா? நீ சுகமாக போறியா? நீ தீர்க்க தரிசனம் பேச போறியா? அல்லது ஒரு அப்போஸ்தலனை போல எல்லாவற்றையும் செய்ய போறியா? அபிஷேகத்தினுடைய ஆழமே இதுதான். அபிஷேகனாக்க நம்ம நினச்சி கொடுக்குறோம், ஆவில் நிரம்பி நம்ம ஜெபிக்கிறது அபிஷேகம் நினைக்கிறோம். அது ஒரு வகையான அபிஷேகம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தேவன் உங்கள் தலைமையில் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார்னாக்க அதன் பின்னால் ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய வேலை வச்சிருக்கிறார்.
ஸ்தோத்திரம். நம்ம தனிப்பட்ட முறையில் ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிப்பதை அபிஷேகம் நினச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய தலையின் மேலே அந்த ஆனந்த தைலத்தை ஊற்றி உங்களை அபிஷேகம் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அது பெரிய பொறுப்புக்கான அடையாளம். இப்படிப்பட்டதான பொறுப்புகளை தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அபிஷேகம், தெரிந்து கொள்ளுதல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க 3வது கருத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் இடத்துல வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்க போகிறோம். முதல்ல நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, உங்களை தேவன் தெரிஞ்சுக்கிட்டாரு, உங்களுக்கு வேலையை கொடுத்துட்டாரு. நீ தான் பண்ண போகிற, நீ பிரசங்கம் பண்ண போகிற, பிரஜாதிகளுக்கு நீ ஊழியக்காரனா போக போகிற, அநேகர் நீ கிறிஸ்துவ ரட்சிக்க போகிற, ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்க போகிறேன்னு சொல்லி நிறைய பொறுப்பை கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தில் வந்தாக்க உனக்கு என்ன கிடைக்கும்? சீசல் கேட்குறாங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்களுடைய நோக்கம் எல்லாம் நிறைய பணம் காசு கிடைக்குமா, ஒரு வீடு கிடைக்குமா, பங்களா கிடைக்குமா, கார் கிடைக்குமா. கர்த்தர் சொல்லிட்டாரு, உனக்கு ஒன்றும் கிடைக்காது, அவ்வளோதான். இந்த உலகத்தில் உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுது. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். இந்த வார்த்தை கேட்டோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க, என்ன எப்படி சொல்லிட்டாரு, ஊழியத்துக்கு வந்தாக்க நிறைய கிடைக்கல நினச்சேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாச ஜீவியத்தை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். உனக்கு இங்கே ஒன்றும் கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் உனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன், நீ போ, உனக்கு எல்லாம் கொடுக்கப்படும். வழிக்கு பையையாகிலும் தடியையாகிலும் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸ்தோத்திரம். 2 பேராக அனுப்புகிறாரு. லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 பேராக அனுப்பினார். வழிக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பையை எடுத்துகிட்டு போகாத, தடியை எடுத்துகிட்டு போகாத. ஒரு பெரிய ரகசியம் அது. எடுத்து வாசிப்போம் அந்த வசனத்தை. ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவ வேண்டாம். பணப்பை எது கொண்டு போறீங்க? ஸ்தோத்திரம். எதுக்கு தெரியுங்களா? ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம்னாக்க அந்த வீட்டில் இருக்கிறதான குடும்பத்தார் ரொம்ப நல்லிந்தவர்களாக, எளியவர்களாக, கொஞ்சம் அருவருக்கத்தகவலாக இருக்கிறாங்க. கதை சொல்கிறாரு, நீ இந்த வீட்டுக்கு போ, அந்த ஊழியத்தை நீ செய்யுங்க. அங்கே போனாக்க அவங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்றதான ஒரு உணவுப் பொருளை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு டீ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேநீர் கொடுக்குறாங்க. அந்த தேநீரில் பால் சேர்க்கப்பட்டிருக்கான்னு கூட கண்டுபிடிக்க முடியல, ஆனால் தேநீர் தான் சொல்லப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரம். அதை என்ன பண்ணுறீங்கனாக்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டீயை குடிக்கிறதுக்கு நம்ம வெளியில் போனோம்னாக்க டீ வாங்கி குடிக்கலாமே, ஒரு நல்ல டீ கடைக்கு போனால் டீ குடிக்கலாமேன்னு சொல்லி உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு சிந்தை வரும். எப்போ தெரியுங்களா? நீங்கள் ஊழியத்துக்கு நிறைய பணத்தோடு போயிருக்கும் பொழுது அங்கே கொடுக்கப்படக்கூடியதான அந்த ரொம்ப கனஈனமான அருவருக்கத்தக்கதான உணவுப் பொருள் நம்ம சாப்பிட முடியாது. கர்த்தர் சொல்கிறாரு, இதை ஒன்றால் சகிக்க முடியல, இதை ஒன்றால் ஏற்றுக்கொள்ள முடியலனாக்க என் ஊழியத்தை எப்படி செய்வேன்? அப்போ உன்னுடைய பொருளாதாரத்தை வச்சு நீ என்ன பண்ணனாக்க அந்த ஊழியத்தை செய்ய பார்க்குறியான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ பணப்பை எடுத்துகிட்டு போனாக்க ஊழியம் செய்ய முடியாது. விசுவாச ஜீவியம் கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுது. நீ வெளில போகும்போது நிறைய பணத்தோடு போனாக்க ஒரு ஏழையின் வீட்டில் நீ சாப்பிட மாட்டேன், பக்கத்து ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா, இல்லை வேறு எங்கேயாவது போய் சாப்பிடலாமான்னு சொல்லி அந்த வீட்டை கைவிட்டு அந்த வீட்டை வெறுத்துட்டு வெளியில் போகக்கூடியதான ஒரு சிந்தையை இந்த பணம் உண்டாக்கும். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, பணப்பை எடுத்துகிட்டு போகாத, சாமான் பை எடுத்துகிட்டு போகாத. என்னன்னாக்க இன்றைக்கி நிறைய இடங்களுக்கு போகக்கூடியதான ஊழியக்கால் பார்ப்பீங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. அவங்க போகும்பொழுதே சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க, போகும்பொழுதே தண்ணீர் எடுத்துகிட்டு போவாங்க, போகும்பொழுதே தின்படம் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சவொடனே அவங்க வீட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்று கூட வாங்கி சாப்பிட மாட்டாங்க, தண்ணீர் கூட குடிக்க மாட்டாங்க. தண்ணி கொடுத்தாக்க நான் வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க, சாப்பிடுங்கனாக்க சாப்பாடு கொண்டு வந்துருக்கேன்பாங்க. அப்போ அந்த வீட்டில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு முன்பாக வைக்கப்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் புசிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறாங்க, இவங்க வேறு ஜாதி, இவங்க அந்தத்தில் கம்மியானவங்க, நாகரிகம் இல்லை, இவங்க வீட்டில் சாப்பிட்றதா, இவங்க வீட்டில் உட்கார்றதா, இவங்க வீட்டில் பழகிறதான்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு இருக்கதான யாருமே கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாரு. ஸ்தோத்திரம். மிக அழகான ஒரு எச்சரிப்பின் சத்தம் அது. வாசிக்கலாங்க அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். 10 வாசிப்போம். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். இந்த பாதரட்சைகளை ஏன் கொண்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஆண்டவர் செருப்பு போடாமையா இருந்தார். ஆண்டவர் செருப்பு போட்டிருந்தார். நல்ல இவன் சொல்கிறான், யோவான் ஸ்நானன் சொல்கிறான், அவருடைய பாதரட்சின் வாரையும் அவிழ்ப்பதற்கு
எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறான். அப்புறம் ஏன் கருத்தை சொல்கிறாரு இந்த இடத்துல வந்து பாதரட்சியை கொண்டு போகக்கூடாதுனாக்க, இன்றைக்கி இருக்கக்கூடியதான ஊழியக்காரருடைய அந்த ஆடம்பரத்தை அன்னைக்கே கர்த்தர் தோல் உரிச்சிட்டார். இவங்க ஏதாவது காரில் போனால் ஒரு செருப்பு, காரை விட்டு இறங்கும்போது ஒரு செருப்பு, மேடை மேலே ஏறும்போது ஒரு செருப்பு. பாத ரட்சைகளை மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போகாத, இல்லாதவங்களை அசிங்கப்படுத்தாத. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சொன்னதான வேத வசனங்கள் எதுவுமே வீணான வார்த்தைகளே கிடையாது. பணப்பை உன்னை ஒரு வீட்டுக்குள்ளே ஒருமனப்பட விடாது. சாமான் பையா அந்த வீட்டில் ஒன்று சாப்பிட விடாது. ஆடம்பரமான பொருளாக உங்களுடைய ஆடம்பரமும் அந்த வீட்டுடைய வறுமையும் ஒத்து போகாது, ஊழியமே செய்ய முடியாது. அப்போ பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. அந்த வீட்டுக்குள்ளே போவதற்கு இவ்வளவு யோசிக்கிற நீ, கர்த்தர் உன்னை நம்பி இவ்வளவு உன்னதமான ஊழியத்தை ஒப்பு கொடுத்துருக்கும் பொழுது அந்த ஊழியத்தை செய்வேன் என்று எப்படி உங்களால் சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம். நீங்கள் வாசிக்கலாங்களா? அதே அதிகாரத்தை அடுத்த வசனம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரங்கள் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடம். 7வது வசனம் வாசிப்போமே. 7வது வசனம். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசி. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு ஊழியத்துக்கு போகும் பொழுது அந்த வீட்டார் என்ன கொடுத்தாலும் வாங்கி புசிக்கணும், சாப்பிடணும். ஊழியத்தில் அடிப்படை தகுதி இங்கே தான் இருக்குது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. மேல் அபிஷேகம் தெரிந்து கொண்டாச்சு, விசுவாச ஜீவியம் இது. அப்போ பாருங்க, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லனாக நீ என்கிட்ட வந்தால் உனக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு கிடையாது. விசுவாசத்தை கற்றுக்க, நீ போகிற இடத்துல உனக்கு கொடுக்கப்படும், குறைவு இருக்காது, நிறைவாக மாறும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அங்கே வீட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி புசியுங்கள், குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். வார்த்தை மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அபிஷேகம், தெரிந்து கொள்ளுதல், விசுவாச ஜீவியம், இன்றைக்கு இதுதான் உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான படிப்படியான தகுதியாக இருக்குது. இடத்துல வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் 2லிருந்து 4 வரைக்கும் வாசிக்கலாங்களா? 1 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் 2லிருந்து 4 வரைக்கும். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானும் கிழவனும் நரைத்தவனுமானேன். சாமுவேல் இந்த இடத்துல பேசுறான் பாருங்க. நானும் கிழவனும் நரைத்தவனுமானேன். குமாரர் உங்களோடு இருப்பார்கள். என் குமாரர் உங்களோடு கூட இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கும் முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நியாயாதிபதி, ஒரு நல்ல ஊழியக்காரன், கர்த்தருடைய கரத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்டவன், தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று அடையாளப்படுத்தப்பட்டவன், தன்னுடைய அந்திம காலத்தில், தன்னுடைய மரண காலத்தில் எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, உனக்கு நான் ஏதாச்சும் அநியாயம் செஞ்சேனா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். வாசிப்போம் அந்த வசனத்தை. யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், இடுக்கண் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையா இருந்தேன். சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையில் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கிறார். இவர் ரொம்ப தெளிவா சொல்ற பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கிறார். இந்த இடத்துல நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேங்கிறதான வார்த்தை சொல்றான். இதே வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் சொன்னான், சகைங்கிறதான மனுஷன் சொன்னான், ஆண்டவரே நான் யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தாக்க நாளத்தனையாக திரும்ப கொடுத்துட்றேன், என்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். எங்கள் ஒரு தீர்க்கத்தை சொல்கிறான், அநியாயம் வாங்கியிருந்தாக்க நான் திரும்ப கொடுத்துட்றேன். ஸ்தோத்திரம். இதுதான் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கான சாட்சி. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க விலையேற பெற்ற அந்த கிருபையை. இந்த கிருபை விசுவாச ஜீவியத்திற்கு அடையாளம். அவன் சொல்கிறான் பாருங்கள், யார்ட்டையும் நான் வாங்கி பிழைக்கிற அவசியமே கிடையாது, என்னை அழைத்த உண்மையுள்ளவர் என்னை நடத்துவார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரத்தில் 23வது வசனம் வாசிக்கலாங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரத்தில் 23வது வசனம் 33 வாசிங்க.
ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. பவுல் சொல்றான் பாருங்க, ஒருவருடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் இச்சிக்கவில்லை. இதுதான் விசுவாச ஜீவியம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, தெரிந்து கொண்டுட்டாரு, உனக்கு இதுதான் வேலைன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவரே வேலைக்கு வந்துட்டேன், கூலி ஸ்தோத்திரம். உனக்கு ஒன்றும் கிடைக்காது, ஆனால் குறைவு இருக்காது. உனக்கு ஒன்றும் கிடைக்காது, ஆனால் குறைவு இருக்காது. விசுவாச ஜீவியத்தை தேவன் மூன்றாவதாக அடையாளப்படுத்துகிறார். அவர் சொல்கிறான் பாருங்க, என்னுடைய குறைவை போக்குவதற்கு, என்னோடு கூட இருந்ததான இந்த சகோதரனுடைய குறைவை போக்குவதற்கு இந்த கைகளே வேலை செய்தது. சில இடங்களில் இந்த பவுல் ஊழியம் செய்த பொழுது அங்கே ஒருவர் கூட இந்த பவுலையும் பவுலோடு கூட இருந்ததான நபர்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அவன் என்ன பண்ணானாக்க, இந்த இடத்தோடு நான் ஓடி போக மாட்டேன், இந்த ஊரை விட்டு நான் விலகி போக மாட்டேன், இந்த ஊரில் ஒரே ஒரு நபரையாவது கர்த்தர் தொடுகிற வரைக்கும் இந்த ஊர்லேயே தங்கி இருந்து நான் ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியத்தை அவன் செய்கிறான். என்ன ஊழியம்னு பார்த்தீங்கன்னாக்க, கூடார தொழில். ஸ்தோத்திரம். ஒரு நபர் சந்திக்கப்படுற வரைக்கும், ஒரு குடும்பம் இவனுக்காக ஆதாயப்படுத்துகிற வரைக்கும் அந்த ஊர்லேயே தங்கி இருந்து வேலை செய்கிறான். எப்பொழுது அந்த ஊரில் ஒரு ரட்சிக்கப்பட்டதான குடும்பத்தை தேவன் கொடுத்தாரோ அப்பொழுதே வேலையில் நிறுத்திடுவான். ஸ்தோத்திரம். வாசல்கள் திறக்கப்படுகிற வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் போராடக்கூடியதான ஜெப வாழ்க்கை. பாருங்க, ஊழியத்தில் எவ்வளவு காரியங்கள் கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. இந்த வீட்டில் கதவை திறக்க மாட்டுறாங்கனாக்க, கதவை திறக்கிற வரைக்கும் நான் அந்த ஊரில் தான் இருப்பேன். எனக்கான ஒரு கதவு திறக்கப்படணும், எனக்கான ஒரு குடும்பம் ஆதாயப்படுத்தப்படணும், எனக்காக ஒரு நபர் சந்திக்கப்படணும், அது வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி அங்கேயே வைராக்கியமாக இருந்து தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ளும்படிக்கு, தன்னோடு கூட இருக்கிறதான ஊழியக்காரர்கள், உடல் ஊழியக்காரருடைய ஜீவனை காத்துக்கொள்ளும்படிக்கு, ஊழியத்தில் வருமானம் இல்லை, வேலைக்கு போகிறான், சாப்பிட்றான், அங்கேயே இருந்து ஜெபம் பண்ணுறான், ஒரு நபரை தொடர வரைக்கும். ஸ்தோத்திரம். இது விசுவாசம். இதுதான் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஊழியத்திற்கான மிகப்பெரிய அடையாளம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இதை கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச ஜீவியத்தை கர்த்தர் மூன்றாவதாக வைக்கிறார். ஒரு காரியத்தை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். கலாத்தியர்கள் நிருபம் 2வது அதிகாரத்தில் 10வது வசனம். கொஞ்சம் விரைவாக முடிக்கிறது பார்க்குறேன். ஸ்தோத்திரம். கலாத்தியர்கள் நிருபம் 2வது அதிகாரத்தில் 10வது வசனம். தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். தரித்திரரை நினைத்துக் கொள்ளும் மாத்திரம் சொன்னார்கள். பாருங்க, தரித்திரரை நினைத்துக் கொள்ளுதல். கர்த்தருடைய ஊழியமானது தரித்திரருக்கான ஊழியமாக இருக்கிறது. ஸ்தோத்திர நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தரித்திரரை நினைத்துக் கொள்வதற்கு இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை தேவன் என்ன பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுகிறார், தெரிந்து கொள்கிறார். உங்களுக்கான விசுவாச ஊழியத்தை அவர் என்ன பண்ணுறாங்க, அடையாளப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, உங்கள் விசுவாச ஊழியத்தில் நீங்கள் குறைவோடு இருந்தாலும் கூட உங்களோடு கூட தரித்திரர்களை நினைத்துக் கொள்வதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனக்கு கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கை பாதையில் தரித்திரர்களை நினைத்துக் கொள்ளுங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க ஏழை எளிய ஜனங்களுக்கு. ஒரே ஒரு காரியத்தை வாசி முடிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52:11 வாசிக்கலாங்களா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். புறப்படுங்கள், அவிடமிட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள், வார்த்தையானது கொடுக்கப்படுகிறது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அடுத்தது பரிசுத்தம் தான். விசுவாச ஜீவியத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாருனாக்க உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் என்றதான மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ண முடியாதுனாக்க கொஞ்சம் கூட பிசகவே முடியாது. பிசகுனீங்கனாக்க உங்களுடைய பரிசுத்தமானது நிச்சயமாக பரிசுத்த குலைச்சலாக மாறி போகும். ஸ்தோத்திரம். அப்போ முதல் காரியம் அபிஷேகம், 2வது காரியம் தெரிந்து கொள்ளுதல், 3வது காரியம் விசுவாச ஜீவியம், 4வது காரியம் பரிசுத்தம். வரிசையாக போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை பார்த்துருக்கிறோம். ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீங்கப்பா, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீங்கப்பா, எனக்கான விசுவாச ஜீவியத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க, எனக்கான பரிசுத்த வாழ்க்கையை அடையாளப்படுத்திருக்கிறீங்க. இந்த 4 காரியங்களை ஆண்டவரே என் வாழ்க்கை பாதையில் அப்படியே நான் அபியாசப்படுத்துவதற்கு எனக்கு கிருபையை கொடுங்கப்பான்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறேன். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம்,
சத்தியத்தினாலே பரிசுத்தம் என்ற வார்த்தையானது இருக்கிறது. வசனங்களை படிக்க படிக்க நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதான அழுக்குகள் அது கழுவப்படும். அழுக்கிற ஒரு மனுஷனை துடைப்பதற்கு வேத வசனத்தை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. வேத வசனங்களில் வாஞ்ச இருக்குமானால் கொஞ்சம் கொஞ்சமாக இருதயத்தில் இருக்குதான எல்லா விதமான அழுக்குகளும் நம்மை விட்டு அது மறைந்து போகும். ஸ்தோத்திரம். வசனத்தால் பரிசுத்தத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் ஜெபிக்கலாங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு 4 காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்தீரே. முதல் காரியம், என் அபிஷேகம் பண்ணினீரே. அந்த அபிஷேகம் எதற்கான அபிஷேகம் என்பதை எனக்காக தெளிவாக விளக்கினீரே. எனக்கான விசுவாச வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தீரேன். எனக்கான பரிசுத்த வாழ்க்கையில் வாழ முடியாத கிருபையை கொடுங்கப்பான்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் எல்லாருமாக முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கலாங்களா? ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோட பேசியதான இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தர் சமூகம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாலை நேர ஆராதனை ஆசீர்வதித்த மகா பெரிதான கிருபைக்காக, இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு நீங்களே எங்களை தகுதியுள்ளவராக மாற்றினீர் என்று வாசிக்கிறோமே கர்த்தாவே. ஒன்றுக்கு உதவாத எங்களை ஆண்டவரே தகுதியுள்ள பாத்திரங்களாக மாற்றின மகா பெரிதான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஊழியமானது மகிமை உள்ளதாக இருக்குமானால் நீதியை கொடுக்கக்கூடியதான நீதியுள்ள ஊழியமாக்கி இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியமானது அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. அதிக மகிமை உள்ள இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியத்திற்கு எங்களை அழைத்திருக்கிற மகா பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு என் அபிஷேகம் வார்த்தையின்படியாக ஆண்டவரே சுவிசேஷத்தில் தரித்திரமாக இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே நாங்கள் ஆதாயப்படுத்தும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுவிசேஷம் சொல்ல முடியாத அந்த அபிஷேகத்தினால எங்கள் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. நீங்கள் தெரிந்து கொள்ள நாங்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்வது நீர் எங்களை தெரிந்து கொண்டு வாசிக்கிறோமே கர்த்தாவே. நீர் எங்களை தெரிந்து கொண்டதான அந்த ஊழியத்திற்கு இதனால் எங்கள் ஆயத்தப்படும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தில் விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நடியோடு ஸ்தோத்திரிக்க பவுல் சொன்னது போல, சாமுவேல் சொன்னது போல ஆண்டவரே நாங்களுக்கு கூட சொல்ல முடியாத கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறவருடைய இருதயாகிலும் ஆண்டவரே ஸ்தோத்திர பொருளையால் எச்சிக்கணும்னு சொல்லி சாமியில் சொன்னது போல, வெள்ளியாகில் பொன்னையால் நாங்கள் எச்சிக்கணும்னு சொல்லி பவுல் சொன்னது போல நாங்கள் எச்சியாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாக வாழும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. இரக்கமுள்ள பிதாவையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இந்த மாலை யாரும் ஆசீர்வாதத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். கொண்டு வந்த ஆத்மாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த நல்ல பாலுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஜீவன ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு ஆண்டவரே எல்லாரையும் தகுதி உள்ளாக நீ மாற்றியிருக்கிறேன். அந்த மகா பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை அபிஷேகம் பண்ணி எங்களுக்கான ஊழியங்களை திட்டம் பண்ணி இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறதான எல்லா ஊழியங்களை திறம்பட செய்யும்படியான கிருபையினை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கக்கூடியதான அபிஷேகத்தினால எங்கள் நிரப்பியிருக்கிற மகா பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வீடுகளை சொல்லியிருக்கிற எல்லா தரித்திரமான பிள்ளைகளை ஆண்டவரே நினைத்துக் கொள்ளும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான அந்த உன்னதமான ஊழியத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. எங்களுக்கு என்ன ஊழியல் கொடுத்துக்கு என்பதை எங்களுக்கு தெளிவாக ஆண்டவரை கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, ஆண்டவரே இந்த விசுவாச ஊழியத்தில் விசுவாச ஜீவியத்தை நாங்கள் செய்ய முடியாத கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த இச்சிக்காதபடிக்கு எந்த பொருளுக்கும் அடிமை ஆகாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாத கிருபையை கொடுப்பீராக. பரிசுத்தமாக வாழும்படியான கிருபையை கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த 4 விதமான காரியங்களை நாங்கள் இதனால் கற்றுக்கொண்டு இந்த 4 விதமான காரியங்களை வாழ்க்கை பாதை அபியாசப்படுத்தபடியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் பலப்படுத்துங்க, எல்லாரையும் சிறப்படுத்துங்க. இந்த நாளுக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதம் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அது நிறைவாக கொடுக்க முடியாத கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா
அல்லேலூயா 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 இயேசு கிறிஸ்து மாறாதவரே 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 ஆமென் இயேசு கிறிஸ்து மாறாதவரே நித்திய நித்தியமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் சமாதானம் அவருடைய அளவற்ற அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களும் நம்மோடு கூட நம்ம ஆசீர்வாதத்தை காப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.